வாங்க போகலாம். அதில் இந்த மிஷின் பார்த்துட்டிங்கன்னா இது மரச்செக்கு, அதுவும் மரச்செக்கு. இந்த சின்னது இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் மரச்செக்குங்க. இது பார்த்துட்டிங்கன்னா 10 கிலோ கெப்பாசிட்டி மரச்செக்குங்க. ஒரு பிகினராக இருக்கேன், சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், வீட்டில் லேடிஸ் இருக்கீங்க, நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு சின்னதாக ஒரு மிஷின் வேணுங்க அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த மிஷின் வந்து நல்லா இருக்கு. செகண்ட் வேரியன்ட் பார்த்துட்டிங்கன்னா 20 கிலோ கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இந்த மாடலுங்க. அண்ட் இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சூட்டபுளான மாடலுங்க. லைக் நான் சின்னதாக தான் ஆரம்பிக்கிறேன், பெருசாக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு பர்டிகுலரான விஷயம் கிடையாதுங்க. யாருக்காக இருந்தாலும் இந்த மாடல் வந்து ஒரு நல்ல சூட்டபுளாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது 30 கிலோ, இதுலேயும் எஸ்எஸ்சி எம்எஸ் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குங்க. அண்ட் இது பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய 15 கிலோ ரோட்டரி செக் இயந்திரங்க. இது நம்மக்கிட்ட வெறும் 3 HP மோட்டருங்கனால பவர் கன்சப்ஷன் வைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பர் ஹவருக்கே எடுத்துட்டிங்கன்னா 2 யூனிட்டோட கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கூலிங் பார்த்தீங்கன்னா தேய்மான வைஸ் கம்மி, பவர் கன்சப்ஷன் கம்மி, டைமிங்கும் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்க்கு கம்மியான டைம் தான் எடுக்க போகுதுங்க. ப்ரைஸ் வேணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இது பார்த்துட்டிங்கன்னா 25 கிலோ எஸ்எஸ் ரோட்டரிங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த மிஷின்லேயே கொஞ்சம் பெரிய கெப்பாசிட்டி, 1 மணி நேரத்துக்கு 50லேருந்து 60 கிலோ பயன்படுத்தலாம். வெறும் 7.5 HP மோட்டரில் தான் இந்த மிஷின் வருங்க. மிஷின் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கரெக்டான மிஷினை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்க. தேங்க்யூ.